ஜீவவழி சபை கடந்து வந்த பாதை. நமது சபையின் மூத்த போதகர் தனசிங் சாமுவேல் அவர்களின் கடந்து வந்த பாதைகள். தனது சிறு வயது முதற்கொண்டு தேவன் அவர்களை ஊழிய பாதையில் பயன்படுத்தி வருகிறார். முதலில் அவரை தேவன் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கள்ளிமந்தயம் என்ற கிராமத்தில் சுவிசேஷ ஊழியம் செய்யும்படி பயன்படுத்தினார். தேவ பிரகாசம் ஐயா, நேசம் அம்மா அவர்களின் கீழ் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்க்கப்பட்டார் நமது மூத்த போதகர் ரெவரண்ட் ஜி தனசிங் சாமுவேல். அநேக குக்கிராமங்களுக்கு சென்று ஊழியங்கள் இவர்கள் மூலியமாய் செய்து வந்தனர். நமது மூத்த போதகர் ரெவரண்ட் ஜி தனசிங் சாமுவேல் மற்றும் அவரது மனைவி ஆகிய கிறிஸ்டினால் தனசிங் NLAG எக்ஸ்டென்ஷன் பைபிள் காலேஜ் முடித்து சின்மயா நகரில் அவர்களின் ஊழிய பாதையை தொடங்கினர். மே மாதம் 28ஆம் தேதி 1996ஆம் ஆண்டு நமது ஜீவ வழி ஏஜி சபை ரெவரண்ட் டி மோகன் ஐயா மூலமாய் பிரதிஷ்டை செய்து தொடங்கப்பட்டது. ஆயிரத்தி 1996ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரை வெவ்வேறு இடங்களில் நமது சபை நடந்து வந்தது. இரண்டாயிரத்தி 8ஆம் ஆண்டு கர்த்தருடைய கிருபையால் நிரந்தரமாக இந்த இடத்தை வாய்க்க செய்தார். ரெவரண்ட் பால் ஐசக் மூலமாய் சபை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இரண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு நமது சபையிலிருந்து பாஸ்டர் ராஜேஷ் டேனியல் மற்றும் டெய்சி ராஜேஷ் அவர்கள் ஏஜி வேதாகம கல்லூரி முடித்து 11 ஆண்டுகள் உதவி போதகர்களாக ஊழியம் செய்து வந்தார்கள். நம் சபையின் மூத்த போதகர் ரெவரண்ட் தனசிங் சாமுவேல் ஐயா மூலமாக சிறுவர் ஊழியம், வாலிபர் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், ஞானஸ்தான ஊழியங்கள், பிரதிஷ்டை ஆராதனைகள் போன்ற ஊழியங்களை நடத்த கிருபை செய்தார். பதினேழாம் ஆண்டு நமது மூத்த போதகர் ஸ்டேஜ் 4 கேன்சர் என்று கண்டறியப்பட்டு கர்த்தருடைய தயவினால் 3 வருடங்கள் ஊழியம் தொடர்ந்து செய்தார்.
2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் ஆன்லைனில் சபை ஆராதனைகள் நடந்து வந்தது. ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி நமது மூத்த போதகர் ரெவரண்ட் ஜி. தனசிங் சாமுவேல் ஐயா அவர்கள் கர்த்தருக்கு நித்திரை அடைந்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நமது 3-4 வாரமாக நாம் சந்திக்க முடியாமல் இருந்தாலும் வீட்டிலே நீங்கள் எல்லாம் ஆராதனை பண்ணி கொண்டிருப்பதனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 4வது மாசத்தினுடைய வாக்குத்தத்த செய்தி அநேக பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இது நம்முடைய வாக்குத்தத்த செய்தி, 4வது மாசத்தினுடைய செய்தி. அது மாத்திரமில்லை, இதனுடைய முழு காரியம் என்னவென்றால், நினைவே பட்டணத்தில் உள்ள பாரம் நிறைந்தவர்களாய் இந்த சின்ன தீர்க்கதரிசி இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மூலமாய் பேசுகிறார். எனவே இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்க இந்த வாக்கு செய்திக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை மறுபடியும் கர்த்தருடைய சுத்தமானால் ஆலயத்தில் நாம் சந்தித்து மறுபடியும் தொடர்ந்து இந்த ஊழியத்திலே கருமடி கண்டு தொடரும்படியான கிருபை தருவீராக ஆண்டவரை ஜெபிக்கிறோம். சரி, ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆராதிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே அநேக நேரங்களிலே ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததற்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை பெரியது ஆண்டவரே, உங்க காரணம் பெரியது. எங்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு வியாதிகள் இல்லாதபடிக்கு எங்களை இந்த கரோனாவில் இருந்து மீட்டு எடுத்து வைத்திருக்கீங்களே, உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையை ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனி பேராய் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனம் மகிமை அனைத்தையும் நோக்கி அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவன் உள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆசீர்வாதமும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுண்ணிய ஐக்கியம், தேவ சமாதானம், சந்தோஷம், நிறைவான ஆசீர்வாதம் அருமையான பிள்ளைகள் அனைவரோடு கூட நித்தியமாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பின்பு நமது ஸ்தாபனத்தின் மூலமாக உதவி ஊழியர்களாக இருந்த பாஸ்டர் ராஜேஷ் டானியல் மற்றும் டெய்சி ராஜேஷ் அவர்கள் தொடர்ந்து ஊழியம் செய்யும்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டார்கள். ஆண்டு சபை கட்டிடத்தின் ஒரு பகுதியை கட்டி முடிப்பதற்கு உதவி செய்தார் கர்த்தர். ரெவரண்ட் பிரபாகரன் ஐயா மூலமாக ஆலய பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஊழியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார்.
2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழ் பிரதேச மாநாட்டில் வாக்குத்தத்தம் நமது சபை போதகர் பாஸ்டர் ராஜேஷ்க்கு கொடுக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சபையின் முழு பகுதியும் கட்ட தேவன் உதவி செய்தார்.